வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜன் பண்டிட். பிப்ரவரி 12, 2026 இன்று வியாழக்கிழமை மதியம் 12 மணி வரைக்கும் தசமி. அதேபோல் மதியம் 2 மணி வரைக்கும் கேட்டை, விருச்சிக ராசி, அதன் பிறகு தனுர் ராசி. இந்த நாள் ஒரு அருமையான நாள். காரணம், மத்தியானம் 12 மணிக்கு பிறகு முழு நாளும் குருச்சந்திர யோகம் இருக்கு. இப்ப மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாங்க, மதியம் 12 மணி வரைக்கும் மதியம் 2 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம், ஒன்றும் தவறு இல்லை. மதியம் 2 மணிக்கு பிறகு ராயல் குருச்சந்திர யோகம், அறிவு, திறமை, வெற்றி. ரிஷபராசி கேட்டீங்கன்னாங்க, சந்திராஷ்டம் தான், ஆனா ஒன்றும் பண்ணாது. கேது நட்சத்திரத்துல சந்திரன், ஆனா உங்களுக்கு குருச்சந்திர யோகம். ஆக மதியம் 12 மணி வரைக்கும் 7 சந்திரன், அதன் பிறகு 8 சந்திரன், அருமை ரிஷபராசிக்கு. இதே மிதுன் ராசிக்கு கேட்டீங்கன்னாங்க, பட்டாசு கலப்ப போறீங்க. இன்னைக்கு நீங்க நினைச்சதை அடைய முடியும். கடன், எதிரி, கவலை, நோய் தவிடுபடி ஆக்கலாம். முன்னேறலாம். கடகராசி கேட்டீங்கன்னாங்க, லவ்லி, புகழ், பெருமை, போட்டியில ஜெயிக்கிறது, வெற்றி அடைகிறது, இது கடகராசி. சிம்மராசி கேட்டீங்கன்னாங்க, மத்தியானம் ஒரு 2 மணி வரைக்கும் நல்லா இல்லை, அதன் பிறகு வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். கன்னிராசி கேட்டீங்கன்னாங்க, சுகஸ்தானத்தில் தேய்விர சந்திரன், குருச்சந்திர யோகம், பியூட்டிஃபுல்லான ஒரு நாள்னு சொல்லலாம். என்டையர் டே. நீங்க அடுத்தது துளாராசிக்கு வெற்றிகரமான நாள். தைரியமா இருக்கீங்க, ஜெயிக்கிறீங்க, லைஃப் ரொம்ப ஈஸியா போகுது. விருச்சிகராசி பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 2 மணி வரைக்கும் தான் உடல்நலக்கேடு. 2 மணிக்கு பிறகு எக்ஸ்ட்ராடினரி டே. பேச்சு, திறமை, குடும்ப விருத்தி எல்லாம் அருமையா இருக்கு. அடுத்து தனுர் ராசியை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 2 மணிக்கு பிறகு உங்க ராசிக்கு சந்திரன் வந்தாலும் கூட அது குருச்சந்திர யோகமா மாறுது. அப்ப 2 மணி வரைக்கும் விரைய சந்திரன் சரியா இல்லை, மனக்கவலை இருக்கு. 2 மணிக்கு பிறகு பிச்சோதறீங்க, நினைச்சதை அடையிறீங்க, ஆசை வெற்றி அடையுது. மகர ராசி பொறுத்த வரைக்கும் 12 சந்திரன் 7 மறைகிறான். கொஞ்சம் கவலை, அதிக செலவு, அதிக நேரம் எடுத்துக்குது, டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்றீங்க. ஆனா மேபி விரயத்தையே பார்க்கறதுனால, குருச்சந்திர யோகம் நடக்கிறதுனால பெரிய தவறுன்னு சொல்ல முடியாது. கும்பராசிக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே ஆஃப் திஸ் இயர்னு கூட சொல்லலாம். இந்த வருடத்தின் மிகச்சிறந்த நாள் சொல்லலாம். 2 மணிக்கு பிறகு 2 மணி வரைக்கும் தொழில் வெற்றி, 2 மணிக்கு பிறகு ராயல். மீனராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்து சந்திரன் மிக வெற்றிகரமான அற்புதமான நாள். அது கிட்டத்தட்ட என்டையர் டே. ஃபைன் நம்பர்ல. இப்ப நம்ம தத்துவத்துக்கு வருமா? நீங்க ஒரு விஷயம் தெரியாது, உங்களுக்கு மூளையுடைய வேகம் தூங்கி எழுந்திரிச்ச பிறகு ரொம்ப கம்மியா இருக்கும். ரொம்ப கம்மியா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் 1 hour நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ அது அப்படியே ஆள் மனதுக்கு போயிடும். த்ரூ த டே அதை ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும். அப்ப முதல் 1/2 hour 1 hour நீங்க ஹாப்பியா இருந்துட்டீங்க, பீஸ்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா என்டையர் டே ராயலா இருக்கும். ஆக விழித்தவுடன் தியானம் பண்ணி பாருங்க, சாமி விடுங்க, அல்லது ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, வாக்கிங் போங்க. வருத்தப்பட்டுறாதீங்க, கவலைப்பட்டுறாதீங்க. வெற்றி நிச்சயம். நன்றி மகளே.